வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். இரண்டாம் உலகப் போர் நிறைவு பெற்றதன் 80ஆம் ஆண்டு நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் அனுசரிப்பு. நாட்டின் பாதுகாப்பிற்காகவும் பயங்கரவாத செயல்களுக்கு எதிராகவும் இந்திய அரசு மேற்கொள்ளும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் புதுச்சேரி அரசு துணை நிற்கும். ஆளுநர் கைலாஷ்நாதன் அறிக்கை. மறைந்த மூத்த செய்தியாளர் இரா தணிகை தம்பி நினைவேந்தல் நிகழ்வு ராதே அறக்கட்டளை சார்பில் திராவிடர் விடுதலைக் கழகம் தோழமை கூடல் அலுவலகத்தில் நடைபெற்றது. இனி விரிவான செய்திகள். இரண்டாம் உலகப் போர் நிறைவு பெற்றதன் 80ஆம் ஆண்டு நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்பட்டது. இரண்டாம் உலகப் போர் நிறைவு பெற்றதன் 80ஆம் ஆண்டு நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி கடற்கரை சாலையில் உள்ள போர் வீரர் நினைவு தூணில் புதுச்சேரி அரசு சார்பில் மாவட்ட ஆட்சியர் திரு குலோத்துங்கன், புதுச்சேரி மற்றும் சென்னையில் உள்ள பிரான்ஸ் தூதர் சார்பில் புதுச்சேரிக்கான பிரான்ஸ் நாட்டு துணை தூதர் திரு ஜீன் பிலிப் ஹூதர், இரண்டாம் உலகப் போரின் போது உயிர் நீத்த போர் வீரர்களின் நினைவாக மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியின் போது இரண்டாம் உலகப் போரின் போது உயிர் நீத்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக இந்தியா, பிரான்ஸ் நாட்டின் தேசிய கொடிகள் ஏற்றப்பட்டு இரு நாட்டு தேசிய கீதங்கள் இசைக்கப்பட்டு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. மறுபடியும் முன்னாடி தான் போயிட்டீங்க. Mesdames et messieurs, la cérémonie est terminée. Nous allons désormais procéder à la séance photo. நாட்டின் பாதுகாப்பிற்காகவும் பயங்கரவாத செயல்களுக்கு எதிராகவும் இந்திய அரசு மேற்கொள்ளும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் புதுச்சேரி அரசு துணை நிற்கும் என்று ஆளுநர் கைலாஷ்நாதன் செய்தி வெளியிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், ஜம்மு காஷ்மீர் பஹல்காம் பகுதியில் அண்மையில் சுற்றுலா பயணிகள் மீது நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதல்களுக்கு தகுந்த பதிலடியாக பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இயங்கி வந்த பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து ஆபரேஷன் சிந்தூர் என்கிற பெயரில் இந்திய இராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது. நாட்டின் அமைதிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் பாகிஸ்தான் ஆதரவு தீவிரவாத செயல்களுக்கு எதிரான இந்த தாக்குதல் வெற்றிகரமாக நடத்தப்பட்டு இருக்கிறது. இந்திய இராணுவத்தின் வலிமையும் வல்லமையும் உலகிற்கு அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. இந்திய இராணுவத்தின் இந்த நடவடிக்கையை நாட்டு மக்கள் பாராட்டி வருகிறார்கள். இந்திய இராணுவத்திற்கும் தலைமையேற்று வழிநடத்தும் பாரத பிரதமருக்கும் புதுச்சேரி மக்கள் சார்பில் எனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நாட்டின் பாதுகாப்பிற்காகவும் பயங்கரவாத செயல்களுக்கு எதிராகவும் இந்திய அரசு மேற்கொள்ளும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் புதுச்சேரி அரசு துணை நிற்கும் என்று கூறியுள்ளார். மறைந்த மூத்த செய்தியாளர் இரா தணிகை தம்பி நினைவேந்தல் நிகழ்வு ராதே அறக்கட்டளை சார்பில் திராவிடர் விடுதலைக் கழகம் தோழமை கூடல் அலுவலகத்தில் நடைபெற்றது. மறைந்த மூத்த செய்தியாளர் இரா தணிகை தம்பி நினைவேந்தல் நிகழ்வு ராதே அறக்கட்டளை சார்பில் திராவிடர் விடுதலைக் கழகம் தோழமை கூடல் அலுவலகத்தில் நடைபெற்றது. ராதே அறக்கட்டளை தலைவர் பொறிஞர் தேவதாசு தலைமை தாங்கினார். மக்கள் உரிமை கூட்டமைப்பு செயலாளர் சுகுமாரன், புதுவை தமிழ் எழுத்தாளர் கழக தலைவர் புதுவை தமிழ்நெஞ்சன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜி, பன்னீர்செல்வம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதன், மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் மாநில செயலர் ராஜாங்கம், திராவிடர் கழக தலைவர் சிவ வீரமணி, மண்டல தலைவர் அன்பரசன், மக்கள் வாழ்வுரிமை இயக்க செயலாளர் ஜெகநாதன், திராவிடர் விடுதலைக் கழக தலைவர் லோகு ஐயப்பன், சமூக நீதி பேரவை செயலாளர் கீதநாதன், தமிழர் களம் செயலாளர் அழகர், கலை இலக்கிய பெருமன்றம் செயலாளர் ராதாகிருஷ்ணன், தனித்தமிழ் கழக செயலாளர் சீனு அரிமா பாண்டியன், சொல்லாய்வு செல்வர் வேல்முருகன், புதுச்சேரி தன்னுரிமை கழக தலைவர் சடகோபன், வெற்றி தமிழர் கழக தலைவர் கோவிந்தராசு, புதுச்சேரி மாணவர் கூட்டமைப்பு தலைவர் சுவாமிநாதன்,
ராவணன் பகுத்தறிவு இயக்க தலைவர் அபிமன்னன், பூவுலகின் நண்பர்கள் தலைவர் சீனு தமிழ்மணி, அண்ணா அறக்கட்டளை தலைவர் சிவ இளங்கோ, தமிழ் தேசிய பேரியக்க தலைவர் வேலுசாமி, சுற்றுச்சூழல் கலாச்சார புரட்சி இயக்க தலைவர் பிராங்கலின் பிரான்சுவா, ஓவியர் அன்பழகன், செங்கமல தாயார், ஓவியர் தமிழ்ச்செல்வி, ஊடகவியலாளர்கள் இளவமுதன், தயாளன், ஆனந்தி, பெருமாள் உட்பட பலர் கலந்து கொண்டு மலரஞ்சலி செலுத்தினர். நடந்து முடிந்த 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் வில்லியனூர் ஜவஹர் வித்யாநிகேதன் மேல்நிலைப் பள்ளி 12ஆம் வகுப்பு மாணவர்கள் 100% தேர்ச்சி பெற்று சாதனை நிகழ்த்தியுள்ளனர். 2024-25ஆம் ஆண்டு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் வில்லியனூர் ஜவஹர் வித்யாநிகேதன் மேல்நிலைப் பள்ளி 12ஆம் வகுப்பு மாணவர்கள் 100% தேர்ச்சி பெற்று தொடர்ந்து சாதனை நிகழ்த்தி வருகின்றனர். இதில் முதலிடம் 575 மதிப்பெண்கள் பெற்று பார்கவி சக்தியும், 2ஆம் இடம் நிஷாந்தி 560 மதிப்பெண்களும், 3ஆம் இடம் எம் சுபாஷ் 543 மதிப்பெண்களும் பெற்றுள்ளனர். மேலும் 500 மதிப்பெண்களுக்கு மேல் 6 மாணவர்கள் பெற்றுள்ளனர். பாடவாரியாக பெற்ற மதிப்பெண்கள் தமிழில் 96, ஆங்கிலம் 93, பொருளியல் 100, வணிகவியல் 95, கணக்கு பதிவியல் 94, கணினி பயன்பாடுகள் 97. சாதனை புரிந்த மாணவர்களை பள்ளி நிறுவனர் ராம சிவராஜன் பொன்னாடை போர்த்தியும், பள்ளி நிர்வாகி திருமதி அஞ்சலாட்சி சிவராஜன் இனிப்புகள் வழங்கியும் வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். வெற்றிக்கு துணை நின்ற முதல்வர் உள்ளிட்ட ஆசிரிய பெருமக்களுக்கு பொன்னாடை அணிவித்து பள்ளியின் சார்பாக பாராட்டப்பட்டது. இந்த சாதனைக்கு உறுதுணையாக இருந்த பெற்றோர்களுக்கும் நன்றி தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பிரசிடென்சி மேல்நிலைப் பள்ளி நடந்து முடிந்த 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சியினை பெற்று மாநில அளவில் சாதனை புரிந்துள்ளது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பிரசிடென்சி மேல்நிலைப் பள்ளி நடந்து முடிந்த 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சியினை பெற்று மாநில அளவில் சாதனை புரிந்துள்ளது. பள்ளி மாணவன் செல்வன் கார்த்திகேயன் 592 மதிப்பெண்கள் பெற்று பள்ளி அளவில் முதலிடம் பிடித்துள்ளார். மாணவி கோபிகா 590 மதிப்பெண்கள் பெற்று 2ஆம் இடமும், மாணவன் ராம்பிரகாஷ் 589 மற்றும் மாணவன் மனிஷ் அரவிந்த் 589 மதிப்பெண்கள் பெற்று 3ஆம் இடம் பிடித்து சாதனை புரிந்துள்ளனர். தேர்வு எழுதிய அனைத்து மாணவர்களும் நல்ல மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றுள்ளனர். பல மாணவர்கள் பல பாடங்களில் 100 மதிப்பெண்களை பெற்றுள்ளனர். சாதனை புரிந்த மாணவ மாணவியரை பள்ளி தாளாளர் டாக்டர் கிறிஸ்டிராஜ் அவர்கள், முதல்வர் திருமதி ஜெயந்தி ராணி அவர்களும் மற்றும் துணை முதல்வர் திரு ஆரோக்கியதாஸ் அவர்களும் பொன்னாடை போர்த்தி பாராட்டினர். மேலும் இப்பள்ளி மாணவி சீதா லட்சுமி வரலாறு பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண் பெற்று தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி அளவில் முதலிடம் பிடித்துள்ளார். இந்த நிகழ்வின் போது பள்ளியின் அனைத்து ஆசிரியைகளும் வெற்றி பெற்ற மாணவர்களின் பெற்றோர்களும் உடனிருந்தனர். புதுச்சேரி கரிக்கலாம்பாக்கத்தில் இயங்கி வரும் எஸ்ஆர்கே மேல்நிலைப் பள்ளியின் 25ஆம் ஆண்டு கல்வி ஆண்டை வெள்ளிவிழா ஆண்டாக மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி கரிக்கலாம்பாக்கத்தில் இயங்கி வரும் எஸ்ஆர்கே மேல்நிலைப் பள்ளியின் 25ஆம் கல்வியாண்டை வெள்ளிவிழா ஆண்டாக கொண்டாடப்பட்டது. எஸ்ஆர்கே பள்ளியின் தாளாளர் மகேந்திரன் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக நடிகை தேவயானி அவர்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி விழாவினை சிறப்பித்தார். மேலும் பள்ளியின் நிறுவனர் தியாகராஜன் மற்றும் பள்ளியின் தலைவர் மலர்விழி அவர்களும் பள்ளியின் ஒருங்கிணைப்பாளர் சங்கீதா ஆகியோர் சிறப்பு அழைப்பாளருக்கு சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர். சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்த நடிகை தேவயானி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளை கண்டுகளித்தது மட்டுமல்லாமல் மாணவர்கள் மற்றும் பெற்றோருக்கு முன்னிலையில் சிறப்புரையாற்றினார். மேலும் கேஜி முதல் 12ஆம் வகுப்பு வரை மாணவர்களுக்கு மதிப்பெண் அடிப்படையில் முதல் 2 இடம் பிடித்த மாணவர்களுக்கு தேவயானி அவர்கள் கேடயம் மற்றும் பரிசுகளை வழங்கி பாராட்டினார்.
இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சிறப்பாகவும் திறம்படவும் பள்ளியின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக செயல்பட்ட அனைத்து ஆசிரிய பெருமக்களையும் சிறப்பிக்கும் வண்ணம் பள்ளியின் தாளாளர் மகேந்திரன் மற்றும் பள்ளியின் ஒருங்கிணைப்பாளர் சங்கீதா ஆகியோர் ஆசிரியர்களுக்கு பரிசுகளை வழங்கி கௌரவித்தனர். புதுச்சேரியில் 2 பேர் பகுதி நேர வேலைக்கு ஆன்லைனில் முதலீடு செய்து ரூபாய் 83,000 இழந்துள்ளனர். முத்திரையர்பாளையத்தைச் சேர்ந்த நபரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் பகுதி நேர வேலையாக ஆன்லைனில் முதலீடு செய்து அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார். இதை நம்பிய அவர் மர்ம நபருக்கு 53,000 ரூபாய் அனுப்பி கொடுக்கப்பட்ட பணிகளை செய்து முடித்துள்ளார். பின்னர் அதன் மூலம் கிடைத்த லாப பணத்தை எடுக்க முயன்றபோது முடியவில்லை. அதன் பிறகே மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தது தெரிய வந்தது. இதேபோல் காரைக்கால் திருநள்ளாரைச் சேர்ந்த நபர் 30,000 ரூபாய் இழந்துள்ளார். அரியாங்குப்பத்தைச் சேர்ந்த நபர் ஒருவர் ஆன்லைனில் 24,000 ரூபாய்க்கு CBSE பாடப்புத்தகம் ஆர்டர் செய்துள்ளார். ஆர்டர் செய்த புத்தகம் இதுவரையில் வரவில்லை. வம்பாக்கீராபாளையத்தைச் சேர்ந்த நபர் 20,000, வில்லியனூரைச் சேர்ந்த நபர் 3,800 என மொத்தம் 5 பேர் சைபர் மோசடி கும்பலிடம் 1,30,800 ரூபாய் இழந்துள்ளனர். புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். ஆர். முகேஷ் அறக்கட்டளையின் 7ஆம் ஆண்டு தொடக்க விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா அறக்கட்டளை நிறுவனர் டாக்டர் ரமேஷ் தலைமையில் 15ஆம் தேதி சென்னை அரும்பாக்கம் அறக்கட்டளை அலுவலகத்தில் நடைபெற உள்ளது. ஆர். முகேஷ் அறக்கட்டளையின் 7ஆம் ஆண்டு தொடக்க விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா அறக்கட்டளை நிறுவனர் டாக்டர் ரமேஷ் அவர்களின் தலைமையில் 15/5/2025 அன்று சென்னை அரும்பாக்கம் அறக்கட்டளை அலுவலகத்தில் நடைபெற உள்ளது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக தொழிலதிபர் ஹரி நாராயணன், சென்னை 105வது வார்டு மாநகராட்சி மாமன்ற உறுப்பினரும் பொது சுகாதாரத்துறை உறுப்பினருமான அதியமான், காவல்துறை ஆய்வாளர் அருள் மணிமாறன், சாகித்ய அகாடமி மேனாள் பொதுக்குழு உறுப்பினரும் புதுடெல்லி அரசு மொழிபெயர்ப்பாளருமான கலைமாமணி முனைவர் சுந்தர முருகன், மகாலட்சுமி என்டர்பிரைசஸ் நிறுவனர் தேவராஜ் மற்றும் டாக்டர் ஜெயபிரகாஷ் நாராயணன் ஆகியோர் பங்கேற்று தையல் இயந்திரங்கள், அரிசி மூட்டைகள், நோட்டு புத்தகங்கள், சேலைகள், விளையாட்டு உபகரணங்கள் போன்ற நலத்திட்ட உதவிகளை வழங்க உள்ளனர். பெரணமல்லூர் தொகுதியின் மேனாள் சட்டப்பேரவை உறுப்பினர் எதிரொலி மணியன் மற்றும் சேலம் ஓமலூர் தொகுதியின் மேனாள் சட்டப்பேரவை உறுப்பினர் தமிழரசு ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக இதில் பங்கேற்க உள்ளனர். தமிழ்நாடு கலை இலக்கிய படைப்பாளர் கூட்டு இயக்க நிறுவனர் சிற்றுளி ராம் கணேஷ் தொகுத்து வழங்கும் இவ்விழாவில் அறக்கட்டளை நிறுவனர் அண்ணா நகர் டாக்டர் ரமேஷ் அவர்களின் மனிதத்தால் மனிதம் செய்வோம் நூலும் நேசத்தோடு தேசத்தை மதிப்போம் நூலும் வெளியிடப்பட உள்ளன. புதுச்சேரி நவீனா கார்டன் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ நவநீத கிருஷ்ணன் திருக்கோவிலின் சித்திரை பிரமோற்சவத்தையொட்டி திருத்தேரோட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி நவீனா கார்டன் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ நவநீத கிருஷ்ணன் திருக்கோவில். இந்த திருக்கோயிலில் சித்திரை பிரமோற்சவ விழா 30ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனையடுத்து ஹோமங்களுடன் திருமஞ்சனம் நடைபெற்று தினம்தோறும் பல்வேறு வாகன சேவை நடைபெற்று வருகிறது. இதனையொட்டி இன்று திருத்தேரோட்டம் நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட கிருஷ்ண பெருமாள் உட்புறப்பாடு நடைபெற்று திருத்தேரும் வைக்கப்பட்டு கோவிந்தா கோவிந்தா கோஷத்துடன் பக்தர்கள் வடம் பிடித்து திருத்தேரினை முக்கிய வீதிகள் வழியாக இழுத்துச் சென்றனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாளை வழிபட்டு சென்றனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியைப் போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas.
உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியைப் போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil Classical Mughal Design Jewelry from Josa Lucas. புதுவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். அன்பு மாணவ மாணவிகளை ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர், ஸ்கூல் ஃபார் பிரைவேட்ஸ், fully ஏர் கண்டிஷன் வித் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ். 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. CBSE மற்றும் ஸ்டேட் போர்டு 10th, +1 மற்றும் +2 டியூஷன் கிளாஸஸ், ஆல் சப்ஜெக்ட்ஸ் அட்மிஷன் நடைபெறுகிறது. Popular Center for Success since 1989. Contact VCC Nagarajan, Vivekanandar Coaching Center and Tutorial, Vellalar Street, Mudaliyarpet, Pondicherry. Phone 0413 2357 202. புதுச்சேரி முத்தரையர்பாளையம் முத்தரையர் மேல்நிலைப் பள்ளி 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளது. புதுவை முத்தரையர்பாளையம் முத்தரையர் மேல்நிலைப் பள்ளி 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளது. பள்ளியின் முதல் 3 மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களில் ஜி ஆர்த்தி 600க்கு 581 மதிப்பெண்களும், 2ஆம் இடம் கே சண்முகநாதன் 571 மதிப்பெண்களும், 3ஆம் இடம் ஆர் சந்தியா 566 மதிப்பெண்களும் பெற்றுள்ளனர். இப்பள்ளியில் பயின்ற மாணவர்கள் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். 500 மதிப்பெண்களுக்கு மேல் 33 பேரும், 400 மதிப்பெண்களுக்கு மேல் 52 பேரும், தேர்வு எழுதிய அனைவரும் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தேர்ச்சி குறித்து பள்ளியின் முதல்வர் முத்துராமன் கூறுகையில், ஏழை எளிய நடுத்தர குடும்ப மாணவர்கள் பயிலும் இப்பள்ளியில் ஒவ்வொரு மாணவர் மீதும் தனி கவனம் செலுத்தி வருகிறோம். 10ஆம் வகுப்பில் குறைவான மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களையும் +1 வகுப்பில் சேர்த்து +2 பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற வைக்கிறோம். 10ஆம் வகுப்பில் 450 மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு +1 வகுப்பு சேர்க்கையில் கட்டண சலுகை அளிக்கப்படும் என்றார். வெற்றிக்கு காரணமான பள்ளி முதல்வர் மற்றும் ஆசிரியர்களை பெற்றோர் சங்க நிர்வாகிகள் கௌரவித்தனர். ஓகே சார். ஓகே ஓகே மேடம். ஃப்ரண்ட்ல வாடா ஃப்ரண்ட்ல ஓகே சார். இரண்டாயிரத்தி 24-25 கல்வியாண்டிற்கான அரசு பொதுத் தேர்வில் கோடப்பாக்கம் ஜவஹர் மேல்நிலைப்பள்ளி 12ஆம் வகுப்பு மாணவர்கள் 100% தேர்ச்சி பெற்று தொடர்ந்து சாதனை நிகழ்த்தி வருகின்றனர். 2024-25 கல்வியாண்டிற்கான அரசு பொதுத் தேர்வில் கோடப்பாக்கம் ஜவஹர் மேல்நிலைப்பள்ளி 12ஆம் வகுப்பு மாணவர்கள் 100% தேர்ச்சி பெற்று தொடர்ந்து சாதனை நிகழ்த்தி வருகின்றனர். முதலிடம் எஸ் அபினாஷ் 571 மதிப்பெண்களும், 2ஆம் இடம் பி மோனிஷா 559 மதிப்பெண்களும், 3ஆம் இடம் எஸ் ஜான்சிராணி 558 மதிப்பெண்களும் பெற்றுள்ளனர். இதில் பாடவாரியாக பெற்ற மதிப்பெண்கள்: 2 மாணவர்கள் தமிழில் 99, பிரெஞ்சு 100, ஆங்கிலம் 95, இயற்பியல் 94, வேதியியல் 99, கணினி அறிவியலில் 2 மாணவர்கள் 100, உயிரியல் 96, கணிதம் 95. சாதனை புரிந்த மாணவர்களை பள்ளி நிறுவனர் சிவராஜன் பொன்னாடை போர்த்தியும், பள்ளி நிர்வாகி திருமதி அஞ்சலாட்சி சிவராஜன் பூங்கொத்து கொடுத்தும்,
சேர்மன் குருராஜ் அவர்கள் இனிப்புகள் வழங்கியும் வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். வெற்றிக்கு துணை நின்ற முதல்வர் உள்ளிட்ட ஆசிரியர் பெருமக்களுக்கு பொன்னாடை அணிவித்து பள்ளியின் சார்பாக பாராட்டப்பட்டது. மேலும் இந்த சாதனைக்கு உறுதுணையாக இருந்த அனைத்து பெற்றோர்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றி தெரிவிக்கப்பட்டது. கோடப்பாக்கம் ஜோகா ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன். நான் வந்து +2ல 600க்கு 571 எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து எனக்கு மெயினாக சப்போர்ட் பண்ண பார்த்தா ஸ்கூல் மேனேஜ்மெண்ட், ஃபிசிக்ஸ் சாரு, கெமிஸ்ட்ரி சாரு, பயாலஜி சாரு, அப்புறம் என் பேரண்ட்ஸ் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. அடுத்தது வந்து நான் ஐடி ஃபீல்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஆல்ஃபா பள்ளியில் 2024-25ஆம் ஆண்டு நடைபெற்ற +2 பொதுத் தேர்வில் 424 மாணவர்கள் தேர்வு எழுதி 424 மாணவர்களும் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 100% தேர்ச்சி என்பது 24 ஆண்டுகளாக ஆல்ஃபா பள்ளி படைத்து வரும் சாதனையாகும். +2 தேர்வில் ஆல்ஃபா பள்ளி மாணவி காயத்ரி 594 மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் 3ஆம் இடத்தையும் பள்ளி அளவில் முதல் இடத்தையும் பிடித்துள்ளார். தீபிகா 593 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் 2ஆம் இடம் பிடித்துள்ளார். லோகரஞ்சகன் மற்றும் ஜோஸ்வின் ஆகிய 2 மாணவர்களும் 592 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் 3ஆம் இடத்தை பெற்றுள்ளனர். பள்ளியில் பயின்ற அனைத்து மாணவர்களும் நல்ல ஊக்கத்துடனும் உற்சாகத்துடனும் படித்ததன் காரணமாகவும் பெற்றோர் அளித்த ஒத்துழைப்பாலும் நல்ல மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். முதல் 3 மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களை ஆல்ஃபா கல்வி நிறுவனங்களின் சேர்மன் பாஷிங்கம் பொன்னாடை போர்த்தியும் மலர்கொத்து கொடுத்தும் இனிப்புகள் வழங்கியும் பாராட்டி மகிழ்ந்தார். புதுச்சேரி தருமபுரியில் இயங்கி வரும் SRM வித்யாமந்திர் மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் அரசு பொதுத் தேர்வில் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். புதுச்சேரி தருமபுரியில் இயங்கி வரும் SRM வித்யாமந்திர் மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் அரசு பொதுத் தேர்வில் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாணவன் அஸ்வின் பயோமேக்ஸ் பிரிவில் 600க்கு 578 மதிப்பெண்கள் பெற்று பள்ளி அளவில் முதல் மாணவராக தேர்ச்சி பெற்றுள்ளார். பிரெஞ்சு மற்றும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாடத்தில் மாணவர்கள் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளனர். இப்பள்ளியில் தேர்வு எழுதிய மாணவர்களில் 33% மாணவர்கள் 600க்கு 500 மதிப்பெண்களுக்கு மேல் பெற்றுள்ளனர். பள்ளி அளவில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு பள்ளி தாளாளர் ஆனந்த் சால்வை அணிவித்து பூங்கொத்து வழங்கி கௌரவித்தார். உடன் பள்ளி முதல்வர் ஜான்சி ராணி மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் பள்ளியில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவன் அஸ்வின் தனது மனமார்ந்த நன்றியினை ஆசிரியர்களுக்கும் பள்ளி தாளாளருக்கும் தெரிவித்துக் கொண்டார். என் பேர் அஸ்வின். நான் வந்து SRM வித்யாமந்திர் ஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல வந்து 12th ஸ்டாண்டர்ட் பயோமேக்ஸ் குரூப்ல வந்து நான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நான் வந்து 578 out of 600 வந்து நான் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். அது நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ல வந்து சென்டம் வந்து ஸ்கோர் பண்ண முடிஞ்சுது. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஸ்கூல்ஸ் டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க. ஸோ நான் வந்து எல்லா மேனேஜ்மெண்ட்டுக்கும் மற்ற எல்லா டீச்சர்ஸுக்கும் நான் வந்து தேங்க் பண்றேன். அதுவும் இல்லாமல் இப்போ வந்து சொல்லிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நான் வந்து இப்போ IITக்கு வந்து எய்ம் பண்ணிட்டு இருக்கேன். IITல வந்து ECE வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்ற வந்து கோல் என்ன வச்சிருக்கேன். ஸோ இப்போ வந்து அதுக்கான ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருக்கு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிபடி, தேங்க்ஸ் ஃபார் எஸ்பெஷலி ஃபார் த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட். வில்லியனூர் அருள்மிகு ஸ்ரீ முத்தாலவாழி மாரியம்மன் ஆலய பிரம்மோற்சவத்தில் விஸ்வகர்ம மரபினர் சார்பில் நடைபெற்ற 7ஆம் நாள் உற்சவ விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் மேற்கு மாட வீதியில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்தாலவாழி மாரியம்மன் ஆலய செடல் பிரம்மோற்சவத்தினை முன்னிட்டு விஸ்வகர்மா மரபினர் சார்பில் 7ஆம் நாள் உற்சவ விழா நடைபெற்றது. இதில் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து பரசுராமர், காத்தவராயன், காமாட்சி அம்மன் திருவீதி உலா மிக பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்றது. இதில் வானவேடிக்கை, பரதநாட்டிய கச்சேரி, இசை வாத்தியங்கள் பிரம்மாண்டமாக முழங்க சுவாமி திருவீதி உலா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை உற்சவதாரர் விஸ்வகர்மா மரபினர் தலைவர் முருகன் ஆச்சாரி, செயலாளர் கந்தவேல், ஊர் பொதுமக்கள் மற்றும் திருக்கோவில் நிர்வாக அதிகாரி சரவணன், அருள்மிகு ஸ்ரீ முத்தாலவாழி மாரியம்மன் ஆலய ஊழியர்கள், வில்லியனூர் பொதுமக்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரியில் 180 ஆண்டுகள் கடந்த அரசு உதவி பெறும் பள்ளியில் 100% தேர்ச்சி பெற்றதையொட்டி பள்ளி ஆசிரியர்கள் கேக் வெட்டி கொண்டாடினர். புதுச்சேரி காரைக்காலில் உள்ள தனியார் பள்ளிகளின் +2 தேர்ச்சி விழுக்காடு 98.5%.
இம்முறை அரசு பள்ளிகள் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்திற்கு மாற்றப்பட்டதால் தனியார் பள்ளிகள் மட்டுமே தமிழக அரசு பாடத்திட்டத்தை கடைபிடிக்கப்பட்டு தேர்வு எழுதினர். கடந்த மார்ச் 2025 நடைபெற்ற 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியைச் சார்ந்த 3881 மாணவர்களும் 3683 மாணவிகளும் என மொத்தம் 7564 மாணவர்கள் தேர்வு எழுதினர். இந்த நிலையில் இன்று வெளியான தேர்வு முடிவுகளின்படி தனியார் பள்ளிகளில் பயின்ற 7453 மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதில் 3794 மாணவர்களும் 3659 மாணவிகளும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதன் சதவீதம் 98.5 ஆகும். இதில் புதுச்சேரியில் 98.5%ஆகவும் காரைக்காலில் 98.1%ஆகவும் தேர்ச்சி விகிதம் உள்ளது. இந்த நிலையில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் உள்ள தனியார் பள்ளிகளின் எண்ணிக்கை 101. இதில் 63 பள்ளிகள் 100% தேர்ச்சியை பெற்றுள்ளது. புதுச்சேரியில் மட்டும் 100% தேர்ச்சி பெற்ற பள்ளிகளின் எண்ணிக்கை 51 உள்ளது. அதேபோல் காரைக்கால் பகுதியில் 100% தேர்ச்சி பெற்ற பள்ளிகளின் எண்ணிக்கை 12 உள்ளது. இதில் புதுச்சேரி மிஷன் வீதியில் உள்ள இமாக்குலேட் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 384 மாணவிகள் தேர்வு எழுதினர். இதில் பள்ளியில் ஸ்ரீ ஹர்ஷினி 582 முதல் மதிப்பெண்ணும், ரேஷ்மா 579 மதிப்பெண்கள் பெற்று 2வது இடமும், ஷரீபா 576 3வது இடமும் உட்பட அனைத்து மாணவர்களும் அதிக மதிப்பெண்கள் பெற்று 100% தேர்ச்சி பெற்று வெற்றி பெற்றனர். நீண்ட வருடங்களுக்கு பிறகு அரசு உதவி பெறும் ஒரு தனியார் பள்ளி 100% வெற்றி பெற்றது. அப்பள்ளி முதல்வர் மற்றும் ஆசிரியர்கள் கேக் வெட்டி மாணவர்களுக்கு ஊட்டி கொண்டாடினர். மீண்டும் முதன்மை செய்திகள். 2ஆம் உலகப் போர் நிறைவு பெற்றதன் 80ஆம் ஆண்டு நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் அனுசரிப்பு. நாட்டின் பாதுகாப்பிற்காகவும் பயங்கரவாத செயல்களுக்கு எதிராகவும் இந்திய அரசு மேற்கொள்ளும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் புதுச்சேரி அரசு துணை நிற்கும். ஆளுநர் கைலாஷ்நாதன் அறிக்கை. மறைந்த மூத்த செய்தியாளர் இரா தணிகை தம்பி நினைவேந்தல் நிகழ்வு ராதே அறக்கட்டளை சார்பில் திராவிடர் விடுதலை கழகம் தோழமை கூடல் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.